Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல்லில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை கைது செய்து ஏவல்துறை அராஜகம் செய்கிறது. அங்கு நிலவரம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு நியாயம் கேட்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையிலே மாநகராட்சிக்கு அருகே இருக்கக்கூடிய மணிக்கூண்டு பகுதியிலே அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில் இந்த காவல்துறையானது ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது யார் அந்த சார் என்ற பதாகையை ஏந்தியவாறு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி அந்த மாணவிக்கு உரிய விசாரணை நடத்த வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அறவழி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை தற்போது கைது செய்யக்கூடிய இந்த காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது. குறிப்பாக பெண்கள் மாணவர்கள் தனியாக சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்பதற்கு சாட்சியாகவே இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே நடைபெற்ற இந்த பாலியல் தொந்தரவானது அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக இந்த சட்ட ஒழுங்கு சீர்கட்டதற்கு போதை பழக்கங்கள் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து இருப்பதே இந்த தமிழகத்தில் காரணம் என ஆர்ப்பாட்டத்திலே முன்னாள் அமைச்சர் அறிவுறுத்தப்பட்ட நிலையில் காவல்துறை, அதாவது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய அந்த காவல் ஏவல்துறையானது தற்போது அடக்குமுறையை கையாண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட மேற்கு மாவட்ட கழக அதிமுக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலே இந்த காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக பார்க்க முடிகிறது. கண்டன கோஷங்களிலே யார் அந்த சார், மேலும் உண்மை குற்றவாளி யார், அவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது அறவழியிலே நடத்தப்பட்டது. அதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதையும் மீறி இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அறவழியிலே நடத்தப்பட்டது. அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த ஏவல்துறையானது தொண்டர்களையும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உட்பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி, அமைப்பு செயலாளர் மருதராஜ், கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் கைது செய்யக்கூடிய இந்த அராஜக செயலை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கான ஒரு மூலதனமான ஒரு பொருளாதார நிலையவே இந்த காட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது உமேஷ்.